மாலை வேளை தியானிக்கும்படியாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். அங்கே வேதம் சொல்லுகிறது, மனம் மாற தேவன் ஒரு மனிதன் அல்ல என்று சொல்லி. இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களுடைய எண்ணங்கள், மனிதர்களுடைய நினைவுகள் என்று சொல்லும்போது, காலையில் நான் சொன்னது போல நிறைய காரியங்களில் அவருடைய எண்ணங்கள் வேறுபடுகிறது. ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகள், அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் கடந்து செல்லுகிற வழிகள், பாதைகள், அவர்கள் கடந்து செல்லுகிற கடுமையான அனுபவங்கள், இல்லாவிட்டால் அவர்களுக்கு உண்டாகிற தீமைகள், இவைகள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையின் எண்ணங்களை மாறுபட வைக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவருடைய எண்ணங்களில் என்றைக்கும் மாறாதவரா என்ன செய்கிறாரா? இருக்கிறாரா? மனம் மாறுதல் என்று சொல்லுகிறது மனிதனுக்கு உரியதே ஒழிய ஆண்டவருக்கு உரியது அல்ல. ஆண்டவருடைய எண்ணங்கள், ஆண்டவருடைய நினைவுகள் என்று வேதம் சொல்லும் பொழுது அது என்றைக்குமே மாறாதது என்று வேதம் தெளிவாக பேசுகிறது. அப்ப ஆண்டவர் மனம் மாறாமல் இருக்கிறவர், மனம் மாறாமல் நம்மை நடத்துகிறவர் என்று சொல்லும் பொழுது அதில் அதிகமான காரியங்களை வேதம் பேசுகிறது. ஏன் ஆண்டவர் மனம் மாறாதவராய் இருந்து செயல்படுகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா வாசிங்க. சர்வ லோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பாரோ? The judge of the universe or of all earth do right. பாருங்க, நியாயாதிபதிகள் இந்த நாட்டிலே நியாயங்களை தீர்க்கிற இடங்கள்ல அவங்களுக்கு நம்ம ஒருவேளை பேர் சொல்லும்போது அவர்கள் ஜட்ஜஸ் என்று சொன்னாலும், நியாயாதிபதிகள் என்று சொன்னாலும், they are not true judges. அவங்க உண்மையான நியாயாதிபதிகளான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த நாட்டில் சில சட்டங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட சட்டங்களை அமல்படுத்துகிறவர்கள், they are just being executioners. இல்லாவிட்டால் எழுதப்பட்ட நியாயத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்களாக, என்ஃபோர்ஸ் பண்றவங்களாக தான் அவங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. எந்த நியாயாதிபதியும் நியாயத்தை விசாரிக்கிற இடத்துல எனக்கு மனசாட்சியில் இப்படி தோணுது, என்னுடைய எண்ணத்தில் இப்படி தோணுது என்று சொல்லி எந்த தீர்ப்பையும் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ஒருவேளை நிராபராதி குற்றவாளியா இருந்தாலும், இல்ல குற்றவாளி நிராபராதியா இருந்தாலும், பிரசன்டட் எவிடன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ், சமர்ப்பிக்கப்படுகிற நியாயங்கள், இல்லாவிட்டால் சமர்ப்பிக்கப்படுகிற விட்னஸ் போன்ற காரியங்களை வைத்து தான் என்ன செய்ய முடியும்? அவங்க நியாயம் செய்ய முடியும். எனக்கு மனதில் இந்த காரியத்தை நான் தீர விசாரித்து அறியும் போது என் மனதில் இதை தென்படுகிறது, இந்த காரியத்தை பார்க்கும்போது மனசாட்சியில் யோசித்து பார்த்தால் இப்படி இருக்குன்னு சொன்னால் அதை ஜட்ஜ்மெண்டாக என்ன செய்ய முடியாது? எழுத முடியாது. நாட்டில் நிறைய பெரிய மனிதர்களுடைய காரியங்களில் தீர்ப்பு கொடுக்கும்போது, எனவே தான் ஜட்ஜஸ் எழுதுகிற வார்த்தையில நடுவில் ஒரு வார்த்தை எழுதுறாங்க, குற்றவாளியுடைய மனசாட்சிக்கே இதை என்ன செய்கிறேன்? விட்டு விடுகிறேன் என்று சொல்லி. ஏன்னா மனசாட்சியின்படியும் ஒரு மனிதன் என்ற நிலையில அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதலின்படியும் சில காரியங்களை அவர்கள் அறிந்தாலும் கூட நாட்டில் அவர்களுக்கு முன்பாக பிரசன்டட் எவிடன்ஸ் அண்ட் ஃபேக்ட், அதை கருத்தில் எடுத்துக்கணும். இரண்டாவது, அந்த நாட்டினுடைய சட்டத்தை அவங்க என்ன செய்யணும்? கருத்துல கொண்டுதான் செய்ய முடியும். அப்ப இவர்கள் எல்லாரும் நியாயாதிபதிகள் என்று சிம்மாசனத்தில் உட்கார்ந்தாலும் உண்மையான நியாயத்தை வழங்கக்கூடியவர்கள் என்னதில்லை? இல்லை. அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய கட்டமைப்புக்குள்ளதான் அவங்களால என்ன செய்ய முடியும்? நியாயம் செய்ய முடியும். ரெண்டாவது, அவர்களும் நியாயத்திற்கு உட்பட்டவர்கள். அவருடைய நியாயத்தை இன்னொருத்தர் என்ன செய்யலாம்? கேள்வி கேட்க முடியும். கீழ்கோர்ட்ல திருப்தி இல்லைன்னா மேல் கோர்ட்டுக்கு என்ன செய்வாங்க? போறாங்க. அப்ப நியாயாதிபதிகள் என்ற வார்த்தை இந்த உலகத்துல பயன்படுத்தப்படுகிற விதத்திற்கும் வேதத்தில் நியாயாதிபதி என்ற வார்த்தைக்கும் ரொம்ப வித்தியாசம் என்ன செய்யுது? இருக்கு. வேதத்தில் அந்த நியாயாதிபதியாக ஆண்டவரை முதலாக ஒரு மனிதன் பேசுகிறான். யார் பேசுகிறது? ஆபிரகாம் பேசுகிறான். எந்த காரியத்துல பேசுகிறான்? ஆண்டவர் ஒரு தேசத்தை கவிழ்த்து போட தீர்மானம் பண்ணின போது
சோதோம் குமாரா பட்டணங்களை கவிழ்த்து போட வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் பண்ண போது he appealed to the judge within God. தேவனிடத்தில் உள்ள நியாயாதிபதியை என்ன செய்கிறான்? கூப்பிடுகிறான். சர்வலோகத்தின் ஆண்டவராய் இருக்கிறவர், இரக்கங்களின் தேவனாய் இருக்கிறவர், நன்மை வழங்குகிறவர், கிருபை செய்கிறவர், இரக்கம் காண்பிப்பவர் என்றெல்லாம் அவரை குறித்து அறிந்திருந்தாலும் அங்கே அழிவு உண்டாகிற இடத்துல he appeals to the judge within the God. தேவனுக்குள் இருக்கிற நியாயாதிபதியை பார்த்து என்ன செய்யறான்? கூப்பிடுகிறான். என்ன என்று சொல்லி கேட்கிறான்? சர்வலோகத்தின் நியாயாதிபதி நியாயத்தை இந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும் என்று சொல்லி பாருங்க. அட் a face value ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது நமக்கு நிறைய எண்ணங்கள் வரும். இது நியாயம், இது அநியாயம் என்றெல்லாம் என்ன செய்கிறோம்? எண்ணுகிறோம். அந்த ஃபேஸ் வேல்யூல பார்க்கிற காரியங்கள், நம்முடைய கண்களில் தென்படுகிற காரியங்கள், இல்லாட்டி காதுகள் வந்து எட்டுகிற செய்திகள் தான் நம்முடைய நியாயத்தை என்ன செய்யுது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது. பாருங்க, இன்னைக்கு பத்திரிகைகள்ல பாத்தீங்கன்னா ஒருவனை பழித்தோ ஒருவனை வாழ்த்தியோ பேசுகிறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த வாழ்த்துக்கும் அந்த பழிப்புக்கும் அவன் உரியவனான்னு கேட்டா இருக்க மாட்டான். அந்த இடத்துல ஒரு டிஆர்பிக்காக இல்லாவிட்டால் ஒரு சென்சேஷனல் நியூஸை உருவாக்குவதற்கு ஒருவனை பழிக்கவோ ஒருவனை பாராட்டவோ என்ன செய்கிறாங்க. இது மனிதனுடைய வழக்கம். ஆனால் ஆபிரகாம் இங்கே ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது கேட்கிறான், உம்மிடத்தில் உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். மேற்போக்காக பார்த்தால் சோதோம் குமாரா பட்டணங்களுடைய தீமை பெரியது. வெளியரங்கமான நிலையில கேடு என்பது எல்லாருக்கும் என்ன செய்யும்? தெரியும். ஒருத்தங்க நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, திருப்தியா இருக்கிறாங்க, நிறைவா இருக்கிறாங்கன்னா அது பேசும் பொருளா என்ன செய்யாது? மாறாது. ஆனால் ஏதாவது குறைபாடுகள் வந்தால், ஏதாவது பிரச்சனைகள் வந்தா, ஏதாவது இழப்புகள் வந்தா, ஏதாவது தோல்விகள் வந்தா, நெருக்கடிகள் வந்தா அது பேசும் பொருளா என்ன செய்யும்? மாறிடும். அப்ப அது பேசும் பொருளாக மாறுகிறது. மேல கிளம்பி இருக்கிற பிரச்சனைகள் மட்டுமே தானே ஒழிய காரியத்தின் ஆழம் என்ன செய்யாது? அப்படி பேசப்படாது. அப்ப அவன் சொல்லுகிறான், சோதோம் குமாராவுடைய பட்டணங்களுடைய கூக்குரல் என்னுடைய சந்நிதியில் வந்து எட்டினது என்று சொல்லி அதை அழிப்பதற்கு தேவன் வருகிற இடத்துல அங்க பார்த்து சொல்லுகிறாரு, சர்வலோகத்தின் நியாயாதிபதி அங்கே சென்று என்ன செய்ய வேண்டும்? நியாயத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்று அவனுடைய வேண்டுகோளை ஏற்றுட்டு 2 தூதர்களும் எங்க போனாங்களா? சோதோம் குமாரா பட்டணத்திற்கு நேராக போனார்களாம். கூக்குரல் வானத்துல வந்து எட்டுகிறது தீமையை பற்றி, அங்க நடக்கிற அநியாயங்களை பற்றி, அங்க நடக்கிற தீமைகளை பற்றிய சத்தம் தான் என்ன செய்தது? ஆண்டுடைய சன்னிதானத்திற்கு வந்தது. ஆனால் God sent 2 of his angels, 2 தூதர்களை அனுப்பி அதை அறிந்து கொள்ள என்ன செய்தாரு? முற்பட்டார். அந்த பட்டணத்துக்குள்ள போய் அந்த பட்டணத்துல தங்கி, அந்த பட்டணத்துல எனக்குரிய குடும்பமாக இருந்த லோத்துடைய குடும்பம் என்று சொல்லுகிற அந்த குடும்பத்துல போய் இருந்து, ஒருவேளை அங்க நடக்கிற காரியம் என்னவென்று எனக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படி அவர்களை அனுப்பின போது அங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த பட்டணத்துல போய் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டின கூக்குரலுக்கு சமமான நிலையில அவங்களையும் என்ன செய்தாங்களா? நடத்தினாங்களா? தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டின தீமைக்கு ஒப்பான நிலையில தூதர்களையும் என்ன செய்தார்களா? நடத்தினாங்களா? இந்த உலகத்துல பாருங்க, தீமை செய்கிற இடத்துல சர்வலோகத்தின் நியாயாதிபதியான கர்த்தரே தம்முடையவர்களை அனுப்பினாலும் அங்க அவங்க என்னதான் செய்வாங்க? தீமைத்தான் செய்வார்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை சொல்லுவாங்க, எனக்கு நன்மை நடக்குது, தீமை நடக்குது, இப்படி நடக்குதுன்னு. ஆனா உண்மை என்னன்னா, even if God sends his angels, தேவ தூதர்களை அனுப்பினாலும் தீமை செய்கிற இடத்துல அவங்களுக்கு தீமை தான் என்ன செய்யப்படும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது, எனக்கு ஏன் தீமை நடக்குது, என் வாழ்க்கையில ஏன் தீமை நடக்குது, என்னுடைய குடும்பத்துல ஏன் தீமை நடக்குது, நான் யாருக்குமே கேடு செய்ததில்ல. நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுகிறத உலகத்துல என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்தின் மனிதர்கள் கூட அப்படி என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. யாருக்கு நான் என்ன செய்தேன், எனக்கே இந்த கேடு வந்துச்சு, எனக்கே இந்த வியாதி வந்துச்சு, எனக்கே இந்த தீமை வந்ததுன்னு. ஆனால் தீமை உள்ள இடத்துல தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டாலும் அவங்களுக்கு என்னதான் செய்யப்படும்? தீமை தான் செய்யப்படும். எனவேதான் இயேசு சொன்னார், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் என்ன செய்கிறது? கிடக்கிறது. பொல்லாங்கனுக்குள் இருக்கு இந்த உலகம். இந்த உலகத்தினுடைய காரியங்கள் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களினால் என்ன செய்ததா? பதில் கொடுத்ததா? பாவிகளால் செய்யப்பட்ட தீமையினால் என்ன செய்ததா? அவர்களுக்கு பதில் அளித்ததா?
அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய காரியங்களில் ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில கருத்துல கொள்ள வேண்டியது ஒன்று, தீமை என்று சொல்லுகிறது துன்மார்க்கனுக்கு மட்டும் நேரிடுகிறது. இந்த உலகம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நியாயமாய் நடக்கிறவர்களுக்கும் இன்னும் தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற தூதர்களுக்கும் தீமை செய்ய என்ன செய்து விரும்புது. தீமையைத்தான் என்ன செய்கிறது, நடப்பிக்கிறது. எனவேதான் அங்கே ஆபிரகாம் அப்பீல் டு தி ஜட்ஜ் இன் காட், தேவனுக்குள் இருந்த நியாயாதிபதியை பார்த்து கேட்கிறார். சர்வலோகத்தின் நியாயாதிபதி இந்த காரியத்தில் என்ன செய்ய வேண்டும், நியாயத்தை செய்ய வேண்டும் என்று. அப்போ இந்த உலகம் எல்லாம் நமக்கு எதிராக தீமை செய்தாலும், இந்த உலகத்தின் மனிதர்கள் நான் செய்யாத தீமை எனக்கு செய்கிறாங்க, நான் நல்லதை செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில தீமைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்குன்னு சொன்னா there is a place for you to appeal. மனம் மாறாத தேவனுடைய சமூகத்துல கேட்பதற்கு நமக்கு என்ன இருக்கு, ஒரு இடம் இருக்கு. அங்கே சென்றா என்ன கேட்கலாம், சர்வலோகத்தின் நியாயாதிபதி எனக்கு என்ன செய்ய வேண்டும், நியாயத்தை செய்ய வேண்டும் என்று என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். ஒருவேளை இந்த உலகத்துல இப்போ ஜட்ஜ்மெண்ட் இஸ் டினைட் பை எவ்ரிபடி, நம்மளை நிறைய பேர் குறை சொல்லி குற்றம் சொல்லி நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய காரியங்களை தீமையா பேசினாலும் there is a place to appeal in God's presence. தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும், நீதியை கோர முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் ஆபிரகாம் அங்கே தேவனை பார்த்து சொல்லுகிறான், சர்வலோகத்தின் நியாயாதிபதி, இந்த உலகத்தை எல்லாம் நியாயம் தீர்க்கிறவராய் தன்னை காண்பிக்கிற தேவன் எனக்கு என்ன செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நியாயத்தை எனக்கு நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கு தெரியணும், ஆண்டவருடைய ஜனங்களாக நமக்கு தெரியணும், சர்வலோகத்தின் நியாயாதிபதி இடத்துல எந்த மனுஷன் என்ன செய்யலாம், நியாயத்தை எதிர்பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பங்களில, நீங்க வேலை செய்கிற இடங்களில, தொழில் செய்கிற காரியங்களில, இல்ல பழகிற மனிதர்களிடத்துல உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் சர்வலோகத்தின் நியாயாதிபதி இடத்தில் மனுஷன் என்ன செய்ய முடியும், முறையிட முடியும். அப்ப ஆண்டவரிடத்துல ஒரு மனிதன் முறையிட்டால் தம்முடைய நியாயத்தில் அவனுக்கு என்ன செய்வாராம், பதில் கொடுப்பாராம். ஏன் சர்வலோகத்தின் நியாயாதிபதி இடத்துல முறையிடணுமா? வாசிங்க யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 11:11 வாசிங்க. மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாது இருப்பாரோ. சாலமோன் எழுதும்போது இப்படி சொன்னான், தன்னுடைய வழக்குல முந்தி பேசுகிறவன் எப்படி தெரிவானா, நியாயமா பேசுற மாதிரி தெரிவானா. ஒரு இடத்துல ஒரு மனுஷன் போய் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு இந்த போராட்டம் என்று சொல்லும் போது கேட்க எப்படி இருக்குமா, நியாயமா இருக்கிற மாதிரி இருக்குமா. ஆனால் அங்கே யோபு எழுதும்போது சொல்லுகிறான், மனுஷருடைய மாயத்தை அவர் காண்டும் காணாதவரை போல என்ன செய்கிறது இல்ல, மனுஷருடைய மாயத்தை என்ன செய்கிறாரு, அவர் அறிகிறார். அடுத்து சொல்லுகிறான், அக்கிரமத்தை அவர் கண்டும் கவனியாது இருப்பாரோ. மனுஷனுடைய மாயத்தையும் அறிகிறார், அக்கிரமத்தை என்ன செய்கிறாரு, கவனிக்கிறார். சர்வலோகத்தின் நியாயாதிபதி இடத்துல ஒரு மனுஷன் போனா மாயத்தையும் அறிவாரு, அக்கிரமத்தை என்ன செய்வாரு, அறிவார். இன்னைக்கு உலகத்துல அநேகர் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து தங்களை ஒழித்துக் கொள்கிறாங்க, ஆண்டுடைய பிரசனத்திலிருந்து ஒளிவதை அநேகர் விரும்புறாங்க. என்ன காரணம் என்றால், he looks at their falsehood, அவர்களுடைய மாய்மாலத்தை அவர் என்ன செய்கிறாரு, பார்க்கிறார். அவங்களுடைய இருதயம் வாய் ஒன்று சொல்லும், ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி வாழணும், ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி தான் நடக்கணும், ஆண்டவரிடத்துல தான் அன்பா இருக்கிறேன், ஆண்டவருடைய காரியங்களை தான் செய்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறேன் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சர்வலோகத்தின் நியாயாதிபதி பார்க்கும் எதை பார்ப்பாராம், their falsehood, அவர்களுக்குள்ள இருக்கிற மாய்மாலத்தை என்ன செய்வாராம், பார்ப்பாராம். ரெண்டாவது, அவரிடத்தில் இருக்கிற அக்கிரமத்தை கண்டும் அதை கவனியாமல் என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டார். சில வேளை சில காரியங்கள் நடக்கும்போது நமக்கே இதுல என்று சொல்லி என்ன செய்வோம், போயிடுவோம். ஏன் இது நடக்குது, இதுதான் நடக்குது, நடந்துட்டு போறது, என்ன செய்யட்டும், நடக்கட்டும், நகர்ந்து போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி நகர்ந்து போகிறவர் அல்ல, he watches those things intensively, அதை மிக கவனமாக என்ன செய்வாராம், கவனிப்பாராம். பாருங்க, உலகத்துல அக்கிரமங்கள் நடக்கிற இடத்துல
தீமைகள் நடக்கிற இடத்துல மனிதர்கள் என்ன செய்வாங்க? ஒளிந்து கொள்ளுகிறாங்க. மனுஷங்க என்ன செய்வாங்க? மறைந்து கொள்வாங்க. ஐயோ, நமக்கு எந்த பிரச்சனை, இந்த சண்டையில நமக்கு ஏன் பிரச்சனை, இந்த பிரச்சனையில் நம்ம ஏன் தலையிடணும், இந்த காரியத்தை ஏன் செய்யணும்னு என்ன செய்வாங்க? தங்களை மறைத்து கொள்வாங்க. இல்லாட்டு எந்த ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தா இவங்களுக்கு யார் பக்கம் பேசினாலும் நமக்கு வம்புன்னு என்ன செய்வாங்க? ஒதுங்கிப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லையா? அண்ட் வாட்சஸ். ஆண்டவர் நின்று என்ன செய்கிறாரா? கவனித்து பார்க்கிறாரா. மனுஷனுக்கு அநீதி செய்யப்படுகிற இடத்துல, மாய்மாலம் செய்யப்படுகிற இடத்துல, அக்கிரமம் செய்யப்படுகிற இடத்துல என்ன செய்வாராம்? சர்வலோகத்தின் நியாயாதிபதி நின்று அதை என்ன செய்வாராம்? கவனித்து பார்ப்பாராம். எனவேதான் அநேகர் தேவனுடைய சமூகத்துல தைரியத்தோடு தங்களுடைய தலைகளை என்ன செய்ய முடியல? எடுக்க முடியல. ஏதோ சொல்லுவாங்க, தாங்கள் செய்கிற கிரியைகளுக்கெல்லாம் நியாயம் சொல்லுவாங்க. இப்படி இருக்கு தெரியுமா, அப்படி இருக்கு தெரியுமா, அந்த காரியம் இப்படி ஆகும் தெரியுமா, இந்த காரியம் இப்படி ஆகும் தெரியுமா, நிறைய காரியங்களை டீட்டெயில் சொல்லுவாங்க. பட் they cannot lift their head in God's presence. தேவனுடைய சமூகத்தில் தைரியத்தோடு தங்களுடைய முகத்தை அவங்க என்ன செய்ய முடியாது? ஏறெடுக்க முடியாது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, மாய்மாலத்தையும் கவனிக்கிறார், அவருடைய அக்கிரமத்தை என்ன செய்கிறாரு? கவனிக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 44 அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 44 அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க. தேவன் அதை ஆராய்ந்து அதை விசாரியாது இருப்பாரோ? அங்க வேதம் சொல்லுகிறது, God will inquire. தேவன் அதை ஆராய்ந்து அதை என்ன செய்வாராம்? விசாரிப்பாராம். தேவன் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களில் தேவனுடைய உதவி என்று சொல்லுகிறது சற்று வித்தியாசமானது. மனிதர்கள் காரியங்களை வைத்து, நடைமுறைகளை வைத்து நமக்கு உதவி செய்யறாங்க. இந்த காரியம் இப்படி, இந்த காரியம் செய்யறது இப்படி, இந்த உதவி செய்யறது இப்படி, இந்த காரியம் இருந்தால் இவங்களுக்கு திருப்தி ஆயிடும் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? உதவி செய்யறாங்க. ஆனா தேவனுடைய உதவி என்று சொல்லுகிறது ஆஃப்டர் மச் சர்ச்சிங், மிகுந்த ஆராய்ச்சிக்கு பிறகுதான் என்ன செய்தான்? வருகிறதா. பாருங்க, மனிதர்கள் தேவனிடத்துல உதவி கோரும் போது மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யணும், ஆண்டவர் காரியங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கணும், எனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொடுக்கணும், எனக்குள்ள கஷ்டத்தெல்லாம் மாற்றணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க. பட் God does not just enter just like that. The Bible says he searches this out. அவர் என்ன செய்கிறாரா? எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவர்களுக்கு என்ன செய்கிறாரா? அதை விசாரிக்கிறாரா. அப்போ இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவன் ஆராய்ச்சியில இறங்கினா, God searches things out, தேவன் ஆராயும்படி இறங்கினா அங்க உண்டாயிருக்கிறதுல என்னது? வேறு விதமான காரியம். உலகத்துல நிறைய காரியங்கள் நடக்கும்போது நமக்கு அதை பற்றிய கேள்வி இருக்கும். ஏன் இது இப்படி நடக்குது, ஏன் இப்படி உண்டாகிறதுன்னு கொஞ்சம் அமர்ந்திருந்து தேவனுடைய செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா he searches things out. அவர் என்ன செய்வாரு? எல்லாவற்றையும் ஆராய்ந்து என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். நிறைய பேர் நீண்ட காலமா சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இதுல எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். பல ஆண்டுகள் ஆனாலும் ஆண்டவருடைய உதவி அதுல இருக்காது. ஏன் ஆண்டவர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன்றாரு, எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு, என்னை நடத்த மாட்டேங்கிறாரு, எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டேங்கிறாருன்னு மனிதனிடத்துல சொல்லுவாங்க. ஆனா when God searches things out, தேவன் ஆராய்ந்து பார்த்தா அதனுடைய காரியமே எப்படி இருக்கும்? வேற இருக்கும். சில வேளை சிலர் தங்களுடைய வாழ்க்கையில குடும்பங்களில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது சில நிலையில சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இது இப்படிதான் நடந்திருக்கும், இது இப்படிதான் உண்டாயிருக்கும், இதுல இந்த பிரச்சனை தான் இருக்கு என்று சொல்லுகிற சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொஞ்ச நாள் அப்படியே நம்ப ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மைன்னு என்ன செய்வாங்க? மனதில் முடிவாயிடும். அதை மாற்றவே முடியாது. ஆனா நடக்கிற காரியம் உங்க மனதில் நம்புகிறதற்கு எதிரடையானதான் என்ன செய்யும்? இருக்கும். அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவரே ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, இப்படிதான் நான் நினைச்சேன், இப்படிதானே யோசித்தேன், இப்படிதானே சிந்தனை பண்ணேன், ஏன் இப்படி நடக்குது என்று ஆண்டவரிடத்துல என்ன செய்வாங்க? நிறைய கேள்வி கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் அங்க இறங்கி விசாரிக்கிற இடத்துல அதுல உண்டாயிருக்கிற காரியம் எப்படி இருக்கும்? வேற இருக்கும். ஆண்டவர் அதை விசாரிக்கிற போது அந்த விசாரித்து அவர் கண்டடைகிற உண்மைக்கு தக்கபடிதான் என்ன செய்வாரு? பதில் கொடுப்பார். அப்ப ஆண்டவருடைய உதவியை கோருகிற தேடுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாட் வாட் யுவர் ஹார்ட் பிலீவ்ஸ், உன்னுடைய இறுதியை நம்புகிறதுல ஆண்டவர் எதை அறிகிறார் என்பது என்னது முக்கியம்.
நிறைய நேரம் நம்ம நல்ல இதயத்தோட சுத்தமான எண்ணங்களோட என்ன செய்யலாம், காரியங்களை செய்யலாம். ஆனா அதற்கு பின்னாக இருக்கிறது எப்படி இருக்கும், வேற இருக்கும். நம்ம ஆட்கள்லாம் டாக்டர்கிட்ட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் டாக்டர்கிட்ட போனாங்கன்னா 2 நாள் சாப்பிடாம போவாங்க, ஏன்னா மாத்திரையை கூட்டுருவாருன்னு. எப்பா வழக்கமா சாப்பிட்றத சாப்பிட்டு போனா உண்மையிலே கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் என்ன செய்வாரு, கொடுப்பாரு. ஆனா டாக்டர்கிட்ட போனா 2 நாள் பட்னி கிடந்து எப்படியாவது உடம்புல இருக்க சுகர் எல்லாம் கரைச்சிட்டு போய் என்ன செய்யறது, ஒரு சேஞ்சும் பண்ணல, அதே போதும்னு சொல்லி அனுப்பிட்டாருன்னு ஒரே சந்தோஷம். டாக்டர் கிட்ட வைத்தியம் பார்க்க போனா டாக்டருக்கே வைத்தியம் என்ன செய்யறது, சொல்லி கொடுக்கறது. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அந்த காலத்துல வேதம் சொன்ன மாதிரி 7 நாள் அடைச்சி வச்சு சோறு போட்டு அவனை செக் பண்ணி தான் என்ன செய்யணும், சொல்லணும் இல்லையா? அப்படிதானே சொல்லுது. அந்த காலத்துல குஷ்டரோகிகள் ஆசாரியனிடத்துல காண்பித்து தங்களுடைய குஷ்டம் உண்டா இல்லையான்னு அறியணும்னா அவன் என்ன பண்ணுமா, 7 டேஸ் அடைச்சு வைக்கணுமா. அதுக்கு மேல சந்தேகம் இருந்தா இன்னொரு 7 நாள் கூட என்ன செய்யலாமா, அடைச்சு வைக்கலாமா. 21 நாள் அடைச்சு வச்சா உண்மை என்ன செய்யும், கரெக்டா வெளியே வந்துடும். அதனாலதான் அன்னைக்கு இப்படிதான் இருந்திருக்கிறாங்க. நோயாளிங்க போகும்போது என்ன செய்வாங்க, எப்படி ஏமாத்திடலாம் தான் பார்த்துருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரிதான் என்ன செய்திருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அன்னைக்கே ஆண்டவர் சொன்னார் 7 நாள் அடைச்சு வச்சு என்ன செய், சோதனை பண்ணி. ஏன்னா டாக்டருடைய ரெப்புடேஷன் வேற. டாக்டர்கிட்ட போறோம், கேட்கறோம், விட்டுடுவோம். ஆசாரியனுடைய ரெப்புடேஷன் என்னது வேற. அடுத்த முறை ஆசாரியன் சொன்ன யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இவன் நல்லவனை கெட்டவன் சொல்லுவான், கெட்டவனை நல்லவன் சொல்லுவான். அதனால சொல்லிட்டாரு, வரவனை பிடிச்சி என்ன செய், 7 நாள் உள்ள வச்சு செக் பண்ணி அப்புறம் ஒரு முடிவு பண்ணி என்ன செய், அனுப்புனேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, மனிதர்களுடைய எண்ணங்கள் பாருங்க, தங்களுடைய குறைகளை, தங்களுடைய வியாதிகளை, தங்களுடைய சூழ்நிலைகளை மறைக்க என்ன செய்யறாங்க, விரும்புறாங்க. பட் காட் சர்ச்சஸ் திங்ஸ் அவுட். தேவன் என்ன செய்கிறாரா, காரியங்களை ஆராய்ந்து பார்த்து அதை செய்கிறாரா. அப்போ அவர் ஆராயும் போது நம்ம இருதயத்துல நம்புகிறபடி அங்க இல்லைன்னு சொன்னா தேவனுடைய மறு உத்தரவு, காட்ஸ் ஆன்சர் will not be according to your heart. உன்னுடைய இருதயம் எண்ணுகிறபடி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, பதில் கொடுக்க மாட்டார். உன்னுடைய இருதயம் நினைக்கிற மாதிரி காடுடைய ஆன்சர், ஆண்டவருடைய பதில் என்ன செய்யாது, வராது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். உடனே நம்ம ஆட்கள் இங்க உலகத்துல என்ன பண்றது, இந்த டாக்டர் சரியில்லை, வார டாக்டர் என்ன செய்வோம், ஒப்பீனியன் வாங்குவோம். இதே போலதான் இந்த உலகத்தின் மனிதனுடைய குணம் என்ன செய்யுது இருக்கு. இது டாக்டர்ஸ் கிட்ட மட்டும் இல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல இப்படிதான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அவங்களுடைய இருதயம் ஒன்று சொல்லுது, நடந்தது வேற ஒன்றா என்ன செய்யும் இருக்கும். அப்ப ஆண்டவரிடத்துல பதிலை கேட்டாலும் அந்த பதிலை உங்களால் என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல, அறிய முடியல. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், உண்மைக்கு தக்கபடி என்ன செய்யறாரு, பதில் கொடுக்கிறார். அப்போ when we look at certain things, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கவனிக்கும் போது நம்ம நினைக்கிறபடி ஆண்டவருடைய பதில் இல்லை என்றா அந்த பதிலுக்குரியது அங்க என்ன இருக்குன்னு என்ன செய்யணும், தேடணும். அந்த பதிலுக்குரியது என்ன நடந்திருக்குன்னு என்ன செய்யணும், அறியணும். God's answers are never false. ஆண்டவருடைய பதில்கள் மாய்மாலம் பண்ணுகிற பதில என்ன செய்யாது, இருக்காது. மேற்பூச்சாக அவர் என்ன செய்கிறது இல்லையா, குணமாக்குறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மேற்பூச்சா ஒரு மனிதனை, மேற்போக்கா ஒரு மனிதனை, சரி நீ நல்லா இரு, வாழ்ந்துட்டு அப்படின்னு என்ன செய்ய மாட்டாராம், சொல்ல மாட்டாராம். எனவே வேதம் சொல்லுகிறது, காரியத்தை விசாரித்து ஆராய்ந்து தான் என்ன செய்வாராம், பதில் கொடுக்கிறாராம். மூன்றாவது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது, வாசிங்க சங்கீதம் 77:7 வாசிங்க பாருங்க. மூன்றாவது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எத்திய காலமாக தள்ளி விடுவாரோ, ஒருபோதும் தயவு செய்யாமல் இருப்பாரோ. ஆண்டவருடைய பதில் தங்களுடைய எண்ணங்களின்படி இல்லை என்று சொன்னதுமே சில பேர் உடனே என்ன செய்வாங்கன்னா மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. ஆண்டவர் பாரு, நான் இப்படி நினைச்சா இப்படி செய்யறாரு, அப்படி யோசித்தா அப்படி செய்யறாரு, நான் சொல்லுகிறத செய்ய மாட்டேங்கிறாரு, நான் பேசுகிறபடி செய்யல என்று சொல்லி என்ன செய்வாங்க, they push away God. இனி என்ன ஆண்டவருடைய இடத்துல என்ன பதில் எதிர்பார்க்கறது, அப்படியே இருந்துட்டு போட்டோம், இந்த காரியம் இப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்ட காரியத்தை அப்படியே கிடப்புல என்ன செய்திருவாங்க, போட்டுருவாங்க. They don't want to change their mind and opinion, nor they want to invite God anymore into that. தங்களுடைய மனதையும் மாற்றிக்கொள்ள விரும்பல, இனியும் ஆண்டவர் அதற்குள்ள வாரணும் என்ன செய்யல, சொல்ல விரும்பல. பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில நெடுநாளாய் காத்திருக்கிற அனுபவம், கிடப்புல போடுகிற அனுபவம் வரும்போது இதை நீங்க பார்க்கலாம். என்ன செய்வாங்க, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, ஆண்டவர் இப்படி செய்துட்டாரு, இப்படிதான் நடக்கும், இனி என்ன செய்ய முடியும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, ஒருபோதும் தயவு செய்யாமல் இருப்பாரோ. மேபி காட்ஸ் ஆன்சர் இஸ் நாட் வாட் யூ சீக். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காரியங்களில
நீங்க கேட்ட பதில் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யாமல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் that does not mean that answer will stand forever. அந்த பதில் என்றைக்கும் அப்படியே இருக்குன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த உலகத்தின் சூழ்நிலைகள், இந்த உலகத்தின் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். ஒரு காரியம் மாறும்போது, காரியங்கள் சரிப்படும் போது, காரியங்களில் உணர்வடையும் போது, காரியங்களில் கீழ்ப்படியும் போது அவருடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்கிறாரு, மாற்றுகிறார். அதனால சொன்ன உலகத்துல நியாயாதிபதிகள் என்று சொல்லுகிறவர்கள் என்ஃபோர்சர்ஸ், அதை என்ன செய்யறவங்க, நடைமுறைப்படுத்துறவங்க. சர்வலோகத்தின் நியாயாதிபதி இஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் கண்டினியூஸ். அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், தொடர்ச்சியானது. மனுஷன் தன்னுடைய வழியை மாற்றிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில தன்னை தாழ்த்தி தலை வணங்கி ஆண்டவரிடத்துல தன்னை தாழ்மைப்படுத்தி, ஆண்டவரே நான் போன வழி தப்பு, செய்த காரியம் தப்பு, என்னுடைய எண்ண ஓட்டம் தப்பு என்று சொல்லி ஆண்டவரிடத்துல தன்னை தாழ்த்தினா நியாயாதிபதியினுடைய நியாயமும் என்ன செய்யும், அவங்களுக்கு ஏற்றது போல மாறும். ஆகாப் மன்னனை பார்த்து ஒரு முறை சொல்லுகிறாரு, இந்த தீமையெல்லாம் உனக்கு மேல வரும் என்று. அவன் என்ன செய்தானா, ரெட்டுடுத்தி சாம்பல் இருந்து என்ன செய்தானா, ஆண்டவரை நோக்கி மனஸ்தாபத்தோடு கேட்டானா. அதை பார்த்த ஆண்டவர் அவனுடைய மனஸ்தாபத்தை பார்த்து சொன்னாராம், உன் காலத்துல அது என்ன செய்யாது, நடக்காது என்று தள்ளி வைத்தாராம். அப்போ ஆண்டவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி என்று சொன்ன நியாயத்தை செய்வார். பட் மேன் கேன் ப்ளீட் ஃபார் ஜஸ்டிஸ். நீண்ட நாட்களா ஜோம் பண்றேன், ஆண்டவர் எனக்கு பதில் சொல்லாம இருக்கிறாரு, என்னை நடத்தாம இருக்கிறாரு, எனக்கு உதவி செய்யாம இருக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றாமல் இருக்கிறாரு, இனி இப்படிதான் இருக்கும் என்னுடைய வாழ்க்கை என்று விட்டு விடுகிறதல்ல, நித்திய காலமாய் அவர் என்ன செய்கிறது இல்ல, தள்ளி விடுகிறதும் இல்லை. அவர் என்னென்றைக்கும் தயவு செய்யாமல் என்ன செய்யறது இல்ல, இருக்கிறதும் இல்லை. அதை கவனிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த நிலை, இதற்கு எந்த காலத்துல முடிவு உண்டாகும், என்றைக்கு மாறுதல் வரும் என்று எப்பவுமே என்ன செய்யணும், ஆண்டவரை நோக்கி காத்திருக்கணுமா. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி காத்திரு, நீ நம்புகிறது அவரால் என்ன செய்யும், வரும் என்று சொல்லி. நியாயத்தை சில வேளை ஆண்டவர் செய்தாலும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய அனுபவங்களில் உண்டான தீமைகளுக்காக அவனை தண்டித்தாலும், ஆண்டவருடைய இரக்கத்திற்கு ஒரு மனிதன் காத்திருந்தால், ஆண்டவருடைய உதவிக்கு ஒரு மனிதன் காத்திருந்தால், ஆண்டவருடைய நடத்துதலுக்காக ஒரு மனிதன் காத்திருந்தா, காலங்கள் கடந்து செல்லும் போது அவருடைய பதில்களும் என்ன செய்யும், மாறுகிறதாய் காணப்படும். when you appeal to God's judgment, தேவனுடைய நியாயத்தை எதிர்நோக்கி நீங்க கேட்கும் போது ஆண்டவர் சில வேளை கடினமான மறு உத்தரவுகளை கொடுத்தாலும், காலப்போக்கில் as days pass by, as you humble yourself, உங்களை தாழ்மைப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளுகிற நிலை வரும்போது நியாயாதிபதி மறுபடியும் என்ன செய்வாரு, நியாயத்தை இரக்கத்தை என்ன செய்வாரா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வாசிங்கள் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடு ஆக்குகிறதை ஆண்டவர் காணாமல் இருப்பாரோ. To subvert a man in his cause, the Lord approveth not. அங்க வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனை அவனுடைய தீர்மானத்திலிருந்து விலக செய்கிறதை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா, ஒத்துக்கொள்ள மாட்டாரா. தமிழ் வேதாகம் சொல்லும் போது வழக்கிலே மாறுபாடாக்குறதை ஆண்டவர் காணாமல் இருக்க மாட்டார் என்று சொல்லி சொல்லுகிறது. ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் தன்னுடைய நோக்கத்தை விட்டு மாற்றப்படுகிறதை தேவன் ஒப்புதல் என்ன செய்ய மாட்டாரா, கொடுக்க மாட்டாரா. நிறைய நேரம் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலும் மற்றவங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நீண்ட காலம் பதில் கொடுக்காம இருக்கும்போது, அவங்க எதிர்பார்த்தது போல அவங்கள நடத்தாம இருக்கும்போது, உதவி செய்யாமல் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இனி இப்படி இல்லை, நம்ம வாழ்க்கை என்ன செய்வோம் பார்ப்போம், நம்ம காரியத்தை பார்ப்போம், இனி ஆண்டவருக்காக வாழ்ந்து என்ன பயன், ஆண்டவர் இந்த காரியத்தில் இனி எப்படி உதவி செய்வாரு, நம்ம செய்த தவறு அதனால நம்மளை இப்படி நடத்துவாரு என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய நோக்கத்தை விட்டு அவங்களை என்ன செய்வாங்க, மாற்றி விடுவாங்க. பிசாசுடைய தந்திரங்களில் வந்து when God's punishment comes, he ensures that punishment ensures. அவனுடைய என்ன ஆண்டவருடைய தண்டனை ஒருத்தனுக்கு வந்தா அந்த தண்டனையிலே அவன் என்னைக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அதுக்கு என்ன செய்கிறான், ஆண்டவரிடத்துல அவனுடைய நோக்கத்தை விட்டு மனுஷன் என்ன செய்கிறான், மாற்றி விடுகிறான். ஆண்டவர் மனிதனை தண்டித்தாலும் மனிதனை பற்றிய நோக்கத்தை மாற்றுகிறவர் அல்ல. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் மனிதன் வீழ்ச்சி அடைந்த போது தண்டனை கொடுத்தார்.
பட் டிட் he மேக் him into something else? அவனை வேறொன்றாக மாற்றினாரா? இல்ல. வலு சர்ப்பத்தை சபித்தார். என்ன சொன்னாரு? நீ தரையிலே ஊர்ந்து மண்ணை என்ன செய்வாய்? நக்குவாய். There was a physical deformity curse thrown on the serpent. இல்லையா? அதற்கு மேல சரீர பிரகாரமாக நிரந்தரமான நிலையில அதனுடைய தோற்றத்துல செயல்கள் எல்லாம் மாற்றத்தை என்ன செய்தாரு? உண்டாக்குனார். But he did not punish man that way. மனுஷனே அப்படி என்ன செய்யல ஆண்டவர்? சபிக்கல. உனக்கு கை இல்லாம போயிடும், கால் இல்லாம போயிடும், உனக்கு கை வராது கால் வராதுன்னு என்ன செய்யல, சொல்லல. What did he say? நீ செய்கிற பிரயாசத்திற்குரிய பதில் தான் உனக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. ஆனா இன்னைக்கு பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில பதில் இல்லாம போன உடனே சாத்தான் அவங்கள்ட்ட சொல்லுவான், இனி ஆண்டவருக்காக வாழ்ந்து என்ன இல்ல, பயன் இல்ல. ஆண்டவருக்காக ஓடி என்ன கண்ட, ஆண்டவருக்காக வாழ்ந்து என்ன பார்த்த, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் உனக்கு என்ன கிடைச்சது, உன் வாழ்க்கையில என்ன கிடைச்சது, இவ்வளவு நாள் போன இல்ல, இவ்வளவு நாள் தேடின இல்ல, இவ்வளவு நாள் ஆண்டவர் சொன்னியே பாரு, ஒரு சின்ன தவறுக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, நீ செய்த தீமைக்கு என்ன செய்தா இருப்பாரு என்று சொல்லி என்ன செய்வானா, மனுஷனை அவனுடைய நோக்கத்திலிருந்து என்ன செய்திருவான், தள்ளி விட்டுவான். பட் when the judge of this world, சர்வ லோகத்தின் நியாயாதிபதி நியாயம் விசாரிக்கும் போது நோக்கத்திலிருந்து மனிதன் என்ன செய்ய மாட்டாரு, தள்ளிவிட மாட்டார். எனவேதான் யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், ஒரு மரத்தை பற்றி ஆகிலும் என்ன உண்டு, நம்பிக்கை உண்டு. ஏனென்று சொன்னா தண்ணீர் வாசனைக்கு அது திரும்பவும் என்ன செய்யும், துளிர்விடும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டுடைய பிள்ளைகளாக நமக்கு தெரியும், God's punishment, ஆண்டவர் ஒரு மனுஷனை தண்டித்தாலும், ஆண்டவர் ஒரு மனிதனை கடிந்து கொண்டாலும், ஒரு மனிதனுக்கு நீண்ட காலம் பதில் அளியாமல் இருந்தாலும், he will not subvert him from his cause. அவனுடைய நோக்கத்தை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, அவனை தள்ளிவிட மாட்டார். அங்க வேதம் சொல்லுகிறது, ஏன் ஆண்டவருடைய நியாயத்தை கேட்கணும்னா, சர்வலோகத்தின் நியாயாதிபதியா இருக்கிறவர் he will not allow a man to be subverted from his cause. அவனுடைய நோக்கத்தில் இருந்து, அவனுடைய காரியத்திலிருந்து அவன் மாறுபடுகிறது என்ன செய்ய மாட்டாரா, விட மாட்டார். அதற்கு பதிலாக வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் அதை காணாது இருப்பாரோ, he will not withhold his sight. அவன் மேல் வைக்கப்பட்டிருக்கிற கண்களை என்ன செய்ய மாட்டாரா, மறைக்க மாட்டாரா. நீங்க நிறைய பேரு தங்களை ஆண்டவருடைய சமூகத்துல மறைக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் தம்முடைய கண்களை அவர்களை விட்டு என்ன செய்யல, மறைக்கல. அநேகருடைய எண்ணம் என்னன்னா, ஆண்டுடைய சமூகத்தை விட்டு ஓடிட்டா, ஆண்டுடைய பிரசனத்தை விட்டு நகர்ந்துட்டா, எனக்கு இஷ்டமானபடி வாழ்ந்துடலான்னு. பட் யூ ஷுட் ரிமெம்பர், யூ மைட் ஹவ் டர்ன்ட் யுவர் ஐஸ் ஃப்ரம் ஹிம். அவரை விட்டு உன்னுடைய கண்களை நீ திருப்பி இருக்கலாம், ஆனா அவருடைய கண்கள் உன்னை விட்டு என்ன செய்யல, திரும்பல. நிறைய பேர் நினைக்கிறது, நம்ம கண்ணை மூடிட்டா, பூனை கண்ணை மூடினா என்ன நினைக்குமா, உலகமே இருட்டாயிடுச்சுன்னு. அது மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. when I close my eyes, என்னுடைய கண்களை மூடிட்டா என்ன செய்யும், எல்லாம் இருட்டாயிடும். இல்ல இல்ல, you might have subverted your eyes, but he has not. அவர் காணாமல் என்ன செய்யதில்ல, இருக்கிறதுல. உனக்கு கண்ணை நீ திருப்பிக்கலாம், உனக்கு எண்ணத்தை நீ திருப்பிக்கலாம், உனக்கு இஷ்டத்தின்படி நீ போகலாம், ஆனா அவருடைய கண்கள் என்ன செய்யுது, இன்னும் கவனிக்கிறவைகளாகத்தான் என்ன செய்யும் இருக்கும். ஏன் என்று சொன்னா வாசிங்க, மீகா எழுதின மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. மீகா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அங்க வேதம் சொல்லுகிறது, ஏராளமான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் ஏராளமாக எண்ணெயாக ஓடுகிற ஆறுகளை கொடுத்தாலும் அதுல அவர் எப்படி இருக்கிறது இல்லையா, his desire is not about what is given to him. அவருடைய ஆசை அவருக்கு கொடுக்கப்பட்டவைகள் மேல் என்ன செய்யல இல்ல. மனுஷனை பாருங்க, ரகசியமாய் கொடுக்கப்படுகிற வெகுமதி நியாயத்தை என்ன செய்திருமா, பொருட்டிடுமா. மடியிலே கொடுக்கப்படுகிற பரிதானம் நியாயசனத்துல நியாயத்தை என்ன செய்துமா, உருட்டி விட்டுடுமா. when man receives rewards, when man is given something, யாராவது நமக்கு ஏதாவது செய்துட்டா, யாராவது நன்மை செய்துட்டா, ஏதாவது உதவி செய்துட்டா, எல்லாத்தையும் என்ன செய்திருவோம், மாற்றிக்கொள்ளுவோம். பட் God is not so. அநேகர் என்னங்கிறது, ஏதாவது ஒரு நிலையில ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தா, ஏதாவது காரியம் செய்துட்டா, ஆண்டவருக்கு ஏதாவது பண்ணிட்டா எல்லாம் என்ன செய்யும். இட்ஸ் நாட் லைக் தட். ஆயிரமான ஆட்டுக்கடாக்களை கொடுத்தாலும், 10,000 ஆறுகள் எண்ணெயான ஆறுகளை கொடுத்தாலும் அவருடைய பிரியத்தை அதன் மேல் என்ன செய்ய மாட்டாரா, வைக்க மாட்டாரா. நிறைய பேர் நினைக்கிறது, என்னுடைய கமிட்மெண்ட் ஆண்டவருடைய கிரியை மாற்றிடும், என்னுடைய ஒப்பு கொடுத்தல் ஆண்டவருடைய செயலை மாற்றினோம். இட்ஸ் நாட் லைக் தட். சர்வலோகத்தின் நியாயாதிபதி கண்டும் காணாதவரா என்ன செய்ய மாட்டாரு, போகவே மாட்டார். நீ எண்ணத்தை கொடுத்தாலும்,
என்னத்தை செய்தாலும் அவருடைய கவனம் எதன் மேலேயோ அது மேல என்ன செய்யும் இருக்கும். பாருங்க, நிறைய இடத்துல டாக்டர்ஸ்ட போனா டாக்டர் ஃபீஸ் வாங்க மாட்டாரு. எங்க வாங்குவாங்க? வெளியே நர்ஸ் ஸ்டேஷன்ல வாங்குவாங்க. ஏன்னா அங்க கொடுத்தா அதுக்கு என்ன இல்லை, நம்ம கொடுக்குற காசுக்கு என்ன பண்ணாருன்ற ஒரு கேள்வி இருக்கும். இல்லாட்டி இவ்வளோ வேலை பார்த்தாரு இவ்வளோதான் காசு கொடுக்குறோன்ற எண்ணம் இருக்கும். ரெண்டுமே என்ன இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதனால அநேக மருத்துவமனைகளை பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபீஸ் என்ன செய்ய மாட்டாரு, வாங்க மாட்டார். வேற யாராவது என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. ஏன்? அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய கூலி இருக்கு. ஆனா அந்த கூலியை அந்த இடத்துல வாங்கினா அந்த கூலி மதிப்பில்லாத கூலியை என்ன செய்யும், மாறிடும். அப்போ மருத்துவனாக இருக்கிறவனுக்கு அந்த அறிவு இருக்கு. என்னன்னு, கூலிக்கும் நான் செய்கிற உதவிக்கு என்ன இருக்கக்கூடாது, தொடர்பு இருக்கக்கூடாது. நான் செய்கிற இரக்கத்திற்கும் மருத்துவத்திற்கும் என்ன இருக்கக்கூடாது, தொடர்பு இல்லாமல் இருந்தாதான் அதை நம்புவாங்கன்னு தெரியுது. அதற்காக உண்மையிலேயே அவன் கூலியை வாங்கினா கூட ஒளிச்சு என்ன செய்கிறான், கொடுத்துட்டு போக வைக்கிறான். ஆனா ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவருக்கு இதை செய்துட்டேன், ஆண்டவருக்காக அதை பண்ணிட்டேன், இப்படி நடந்துட்டேன், ஆண்டவருக்கு இதை ஒப்பு கொடுத்துட்டேன், கீழ்ப்படிஞ்சிட்டேன் என்று சொல்றதுனால கேன் யூ சப்போர்ட் ஹிம்? ஆண்டவரை தம்முடைய நோக்கத்திலிருந்து மாற்ற முடியுமா? இல்ல. ஆண்டவரை மாற்ற வேண்டுமானால் உண்மையிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வரணும், மாற்றம் வரணும். ஆண்டவர் காரியத்தை மாறுதலா செய்யணும்னா உண்மையிலேயே கீழ்ப்படியணும். ஆண்டவர் காரியத்தை மாறுதலா செய்யணும்னா உண்மையிலேயே ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு எதையாவது கொடுத்து ரகசியமா ஆண்டவருக்கு ஏதாவது செய்து மடியிலே பரிதானத்தை போல எதையாவது கொடுத்து ஆண்டவரை தம்முடைய நோக்கத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, திருப்பவே முடியாது, மாற்ற முடியாது. ஏன் என்று சொன்னா இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அங்க வேதம் சொல்லுகிறது, and shall not God avenge his own elect? தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பாரோ? உங்களுடைய வாழ்க்கையில தெரியணும், இட் இஸ் நாட் வாட் வி டூ, நம்ம எதை செய்கிறோம் என்றல்ல, அவர் எதிர்பார்ப்பை நடப்பிக்கிறதுல என்ன இருக்கு, மீட்பு இருக்கு. when we do what he wants us to do, அவர் நம்ம என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதில் நமக்கு என்ன இருக்கு, வாழ்வு இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறது மாதிரி இதை செய்துட்டா அதை செய்துட்டா, ஆண்டவருக்காக நம்ம எல்லாமே செய்யலாம், தியாகமா இருக்கலாம், எல்லா காரியங்களையும் முன்னெடுத்து செய்யலாம், எல்லா நிலையிலும் கீழ்ப்படிந்து நடக்கலாம். ஆனா ஒவ்வொரு காரியத்தையும் கவனிக்கிறவர், சர்வலோகத்தின் நியாயாதிபதியா இருக்கிறவர், மனதை என்ன செய்கிறவர் அல்ல, மாற்றிக் கொள்ளுகிறவர் அல்ல. ஒரு காரியத்தை அவர் சொன்னா அதை செய்தாதான் என்ன செய்ய முடியும், விடிவு உண்டு. நடனா நடந்தா ஆகணும், உட்காருனா உட்கார்ந்தா ஆகணும், செய்யினா செய்தான் ஆகணும், போனா போய் தான் ஆகணும், வானா வந்துதான் ஆகணும். அதை தாண்டி ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. இல்ல லாஜிக்கலா இது இப்படி போகுதுன்னு சொல்லி மனுஷன் நினைச்சா அந்த லாஜிக்கே இடிக்க என்ன செய்திருவாரு, வச்சிருவாரு. யோனா அப்படிதான் நினைச்சான். லாஜிக்கலா என்ன பண்ண முடியும், இவரால நம்மள ஏதாவது பிரச்சனை பண்ண முடியும். நடுக்கடல்ல இருந்தா எந்த ஊர்ல கொண்டு போய் சேர்ப்பாரு, சேர்க்க வேண்டிய ஊர்ல என்ன செய்ய முடியாது. எந்த கப்பலும் திசை மாதிரி போனா அவ்வளவு தூரம் பயணம் பண்ண என்ன இருக்காது, எந்த கப்பல் மாலுமிக்கும் மனதைரியம் இருக்காது. இன்னைக்கு போல அன்னைக்கு நேவிகேஷன்லாம் என்ன செய்யாது, கிடையாது. இன்னைக்கு போல கப்பல்ல தேவையான ஆகாரத்தெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய வழிமுறைகள் அன்றைக்கு என்ன செய்யாது, பிரிசர்வேஷன்லாம் கிடையாது. எங்க இருந்து எங்க போகணுமோ அதை செய்வதற்குரியதான் என்ன செய்யும் இருக்கும். அதை தாண்டினா பட்டினி இருந்துதான் என்ன செய்யணும், போகணும். அதனால்தான் நேவிகேஷன் என்று சொல்லுகிறது அந்த காலத்துல பயமான காரியமா இருந்தது. அதனால யோனா ஏறிக்கொண்டு யோசித்தான், இந்த கப்பல் என்ன செய்யும், போக வேண்டிய இடத்துக்கு தான் போக முடியும், வேற இடத்துக்கு போனா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடோ வேண்டிய காரியம் என்ன செய்யாது, கிடைக்காது அப்படின்னு நினைச்சு ஏறி உட்கார்ந்துட்டான். அவர் அந்த லாஜிக்லேயே கொஸ்டின் மார்க் போட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, கப்பலை தூக்கி நடுக்கடல என்ன செய்துட்டாரு, இறக்கி விட்டுட்டாரு. இறக்கி விட்டது இல்ல, வார டிரான்ஸ்போர்ட் என்ன செய்தாரு, ஏற்பாடு பண்ணி அனுப்பி விட்டாரு. பாருங்க, நிறைய நேரம் மனுஷன் நினைக்கிறான் லாஜிக்கலா ஏதாவது என்ன செய்யலாம், தன்னுடைய லாஜிக்கலான காரியங்களை வச்சுட்டு ஆண்டவரை கவுண்டர் பண்ணிடலாம். இட்ஸ் நாட் லைக் தட். ஆண்டவர் மனுஷன் அப்படி என்ன ஆரம்பித்த உடனே என்ன செய்திருவார்னா லாஜிக்கே இல்லாம காரியங்கள் என்ன செய்வாரு, செய்வார். நிறைய பேரு ஆண்டவருடைய காரியங்கள் அவருக்கு ஏத்து நடந்துட்டு மன விரக்தியா கடைசி வரைக்கும் இருக்கிறது காரணமே தான். இவங்க நல்ல லாஜிக்கா யோசிச்சிருப்பாங்க, ஆண்டவர் என்ன செய்வாரு, மிஞ்சி போனா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும், இப்படித்தானே நடக்கும், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதை வச்சுட்டு வாழ்ந்துடலாம், இதை கொண்டு போய் என்ன செய்திடலாம் என்றெல்லாம் சொல்லி பிளான் பண்ணுவாங்க. நடுவுல யோனாவை இறக்கி விட்ட மாதிரி என்ன செய்வாரு, சம்பந்தமே இல்லாம லாஜிக்கே இல்லாம ஒரு காரியத்தை செய்திருவாரு. அந்த லாஜிக்கே இல்லாம செய்கிற காரியம் வார வழியே இல்லை,
அவருடைய கரத்துல தான் விழுந்தாகணும்ன்ற நிலைக்கு என்ன செய்யும், மனுஷனை ஆக்கிடும். அதனால நெவர் கோ அகைன்ஸ்ட் காட்ஸ் மைண்ட். தேவனுடைய மனதுக்கு எதிராக என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. மனுஷனுடைய எந்த லாஜிக்கா இருந்தாலும், எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு யோசனை இருந்தாலும், எல்லாம் பிளான் பண்ணி செய்தாலும் எல்லா லாஜிக்கும் இடிக்க என்ன செய்வாரு, வச்சிருவாரு. எனவேதான் அங்க வேதம் சொல்லுகிறது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய காரியத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. Will he not avenge those who are elected and those who cry unto him day and night? இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோன்னு. அப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற நமக்கு தெரியணும், only when we fall within God's judgment. இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்றேன், இவ்வளவு நாள் வேண்டுதல் செய்யறேன், இவ்வளவு கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், இவ்வளவு ஒப்பு கொடுத்து இருக்கிறேன், இவ்வளவு பயந்து இருக்கிறேன், இவ்வளவு காரியங்களை மாற்றி இருக்கேன், எல்லாம் கரெக்ட். I'm not denying all those things. ஆனா ஒன்று தெரியணும், he will not change his mind. அவர் மனதை என்ன செய்ய மாட்டாரு, மாற்ற மாட்டார். இதை செய்யினா செய்தான் ஆகணும், கீழ்ப்படினா கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும், இந்த வழியில நடந்துதான் ஆகணும். எவ்வளவு அனுபவம் இருந்தாலும், எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு லாஜிக் இருந்தாலும், கடைசியில லாஜிக்கே ஒர்க் ஆகாத அளவுக்கு என்ன செய்திருவாரு, கொண்டு வந்து லாக் பண்ணிட்டாரு. அங்கதான் யோனா சொல்லுகிறார், வேற வழி இல்ல, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை இன்னும் என்ன செய்வேன், நோக்குவேன். அதனால டோன்ட் கவுண்டர் காட்ஸ் மைண்ட் வித் யுவர் பிளான். உங்களுடைய எண்ணங்களை கொண்டு தேவனுடைய எண்ணத்தை என்ன செய்யாதீங்க, கவுண்டர் பண்ண போகாதீங்க. உங்களுடைய மாற்றத்தை வைத்து ஆண்டவருடைய மனதை திருப்பலான்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அவர் போற வழியில் என்ன செய்வாரு, போவார். அதை முதல்ல யார் தான் அறிந்தது, ஆபிரகாம் தான் முதல்ல அதை என்ன செய்கிறான், அறிந்து பேசுகிறான். என்ன சொல்லுகிறான், சர்வ லோகத்தின் நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோன்னு. அப்ப பாருங்க, விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசிகளுடைய தகப்பன் என்றெல்லாம் அவன் என்ன செய்கிறோம் சொல்லுகிறோம். அவனுடைய அடிப்படை என்ன, அப்பீலிங் டு காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். விசுவாசத்தினுடைய மூலத்தனமே என்ன, அப்பீலிங் டு காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ரட்சிப்பினுடைய மூலத்தனமே என்ன, அப்பீலிங் டு காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஏன் இயேசு உலகத்துல வந்தார், ஏன் சிலுவையில தன்னை பாவ நிவாரண பலியா ஒப்பு கொடுத்தார், டு அப்பீல் டு தி ஃபாதர் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். பிதாவாகிய தேவனுடைய நியாய தீர்ப்பை எதிர்கொள்வதற்கு. நீங்களும் நானும் அந்த நியாய தீர்ப்பை எதிர்கொண்ட என்ன செய்ய முடியாது, நிலைத்திருக்க முடியாது. மனுஷனை அவர் விசாரித்தால், மனுஷனுடைய நியாயத்தை அவர் கையில் எடுத்தால் யார் நிலைக்கு நிற்க கூடும் வேதம் சொல்லுது. யாருமே என்ன செய்ய முடியாது, நிலை நிற்க முடியாது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை எதற்காக அனுப்பினாரு, டு என்கவுண்டர் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். அவர் மனிதன் மேல் தீர்த்த நியாயமான தீர்ப்புக்கு நம்முடைய ஆத்மாவை தப்புவிப்பதற்காக இயேசு என்ன செய்தாரு, அனுப்பினார். சோ அப்பீலிங் டு காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் என்று சொல்லுடைய அடிப்படையே அப்பீலிங் டு தி ஜட்ஜ் வித்தின் காட். தேவனுக்குள் இருக்கிற நியாயாதிபதி இடத்தில் என்ன செய்யறது, போறது. நிறைய பேர் நினைக்கிற இரக்கம் இருந்தவர், உதவி செய்கிறவர், அன்பு கூறுகிறவர், இதெல்லாமே சொல்லுகிறாங்க. ஆனா விசுவாசத்தினுடைய முதல் மூலத்தனமான அடிப்படையே அப்பீலிங் டு தி ஜட்ஜ். நீங்களும் நானும் செய்கிற பரம்பில உண்டாயிருக்கிற பாவம், நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த தீமைகள், இவைகளுக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் என்ன இல்லை, மாற்று வழியே கிடையாது. There's no other way to go. எந்த மனுஷனுக்கும் அந்த மீட்பு இல்லை. எல்லாரும் பாவத்திற்கு கீழே அடிமைகளா என்ன செய்தாங்களா, இருந்தாங்களா. பாவத்தினால வந்த நியாய தீர்ப்பு கீழே சிக்கி இருந்தாங்களா. இவங்க எல்லாரையும் மீட்க, மனு குலத்தின் ஆத்ம மீட்பு அருமையானது என்று எண்ணி இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செய்தாராம், அனுப்பி மனு குலத்தின் நடுவில் வாழும்படி மட்டும் இல்ல, டு அப்பீல் டு த ஜட்ஜ். பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்த நியாயாதிபதிக்கு செலுத்த வேண்டியது அவர் என்ன செய்தார், செலுத்தினார். எனவேதான் பவுல் பின்னாட்களில் எழுதும் போது சொல்லுகிறார், ஆடு மாடு இவைகளுடைய ரத்தத்தை அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தை கொண்டு நமக்காக என்ன செய்கிறாராம், தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் ரட்சிப்பின் திட்டமே is something that is appealing to the judgment of God. தேவனுடைய நியாயத்திற்கு, நியாய தீர்ப்புக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறதா என்னது, தேவனுடைய ரட்சிப்பு. அதனால ரட்சிக்கப்பட்டுட்டேன், எந்த நியாய தீர்ப்பும் இல்ல, ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு வேதம் ஏன் சொல்லுதுன்னா, we are appealing to that judge within God. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்ன இல்லையா, ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. திருவிருந்து படி எடுக்கும்போது நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறோம், நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி என்ன செய்யப்படுகிறோமா, சிட்சிக்கப்படுகிறோமா.
ஆக்கினை தீர்ப்பு வராம இருக்க என்ன செய்கிறாராம்? சிக்ஷை கொடுக்கிறாராம். ஆண்டவர் அறிந்து ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமில்லாம நடக்கிறவங்கள ஆக்கினைக்குள்ளாக்காமல் இருக்க என்ன செய்கிறாராம்? He punishes them. அவங்கள சிக்ஷை செய்கிறாராம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க போய் ஆண்டவரிடத்தில் ஏதாவது காரியத்தை கேட்கும் போது you can only appeal to the judge God. எதன் மூலமா கேட்க முடியும்? ஆண்டவரே, நான் பாவியா இருந்தாலும் உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எனக்கு என்ன உண்டு? மீட்பு உண்டு என்று கேட்கலாம். ரெண்டாவது, நீர் அப்படிலாம் நினைக்க கூடாது ஆண்டவரே, எனக்கு மேல இரக்கமா இருன்னு சொல்றதுக்கு என்ன இல்லை, எந்த மனுஷனுக்கு உரிமை இல்லை. அதான் சொல்றாரு, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையா என்ன செய்வேன்? இருப்பேன். You cannot appeal to that. மோசே கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தை உம்மை எனக்கு காண்பியும். அப்ப சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையா இருக்கிறேன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தையும் உண்மையும் என்ன செய்கிறேன்? காக்கிறேன் என்று. அப்ப ஆண்டுடைய சமூகத்துல வருகிற நமக்கு தெரியணும், we are appealing to the judgment of God. தேவனுடைய நியாயத்தை எதிர்நோக்கி தான் என்ன செய்கிறோம்? போகிறோம். அந்த உணர்வோடு எல்லா காரியங்களையும் செய்வோம்னு சொன்னா தேவனிடத்திலிருந்து எளிதா பதில் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். தேவனிடத்திலிருந்து எளிதா உதவி என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். கரெக்ட் பண்ண வேண்டிய காரியங்களை சீக்கிரமா கரெக்ட் பண்ணி, செம்மைப்படுத்த வேண்டிய காரியங்களை சீக்கிரமா செம்மைப்படுத்தி, ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியங்களை சீக்கிரமாய் ஒழுங்குபடுத்தி என்ன செய்யலாம்? தேவனுடைய உதவியை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கவனத்தோட எச்சரிக்கையோட இதை மனதில் வைத்து ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னா நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மனம் மாறாத தேவனிடத்திலிருந்து என்ன வரும்? பதில் வரும். எவ்வளவு காலங்கள் கடந்து சென்றாலும் அவரிடத்தில் நமக்கு மீட்பு என்ன செய்யும்? கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலை ஆனாலும் மாற்றுவதற்கான இரக்கமே நியாயாதிபதி என்று சொல்கிறது தான் என்ன செய்கிறது? வருகிறது. அந்த தேவனை நோக்கி காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்களா? வெட்கப்பட்டே போக மாட்டாங்களா? அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தாங்களா? பிரகாசம் அடைந்தார்களா? அப்படி அந்த நியாயாதிபதியை நோக்குகிறவங்களுடைய முகங்கள் எல்லாம் காலங்கள் செல்ல 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 பிரகாசமாக மாறுமே தவிர வெட்கமாக என்ன செய்யாது? வரவே வராது. வெட்கம் உண்டாக என்ன செய்ய மாட்டாரு? விடவே மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியங்கள் வெட்கத்துக்கு எதுவா இருந்தா, அவமானத்துக்கு எதுவா இருந்தா, தோல்விக்கு எதுவா இருந்தா, சோர்வுக்கு எதுவாக இருந்தா நியாயாதிபதியாக கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு வழி சொல்லும், என்னுடைய வழியை நான் அறிந்திருக்கிறேன். அங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது என்னுடைய பிதாக்களுடைய அக்கிரமங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? அறிந்திருக்கிறோம். எங்களுடைய பிதாக்கள் உமக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். நெகேமியாவில் வாசிக்கும் போது சொல்லுகிறான், எங்களுடைய பிதாக்கள் உமக்கு என்ன செய்யாம போனாங்க? கீழ்ப்படியாம போனாங்க. ஆதியிலிருந்து எல்லா காரியங்களும் ரிகவுண்ட் பண்ணி சொல்லுகிறான். 70வது சங்கீதங்களிலே வாசிக்கும் போது பூர்வ காலங்களில் இருந்து உண்டான கீழ்ப்படியாமைகளை பேசுகிறாங்க. என்ன காரணம்? to appeal to the judgment of God. தேவனுடைய நியாயத்திற்கு என்ன செய்யறதுக்கு? காத்திருக்கிறதற்கு. அவருக்கு கரங்களிலே விழுகிறவனுக்கு கடைசியில் என்ன கிடைக்குமா? இரக்கம் கிடைக்கும் வேதம் சொல்லுகிறது. அதனால எந்த காரியத்துக்கு நீங்க பதில் வேணும்னு நினைத்தாலும் appeal to the judgment within God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நியாயாதிபதி இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? நிச்சயமா இரக்கம் கிடைக்கும். நிச்சயமாய் காரியங்களை மாற்றுவார். நிச்சயமாய் காரியங்களை மாறுதலாய் மாறும்படி என்ன செய்வாரு? செய்வார். அதனால இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை காலங்கள் கடந்து போச்சு, இனி என்ன செய்கிறது? எப்படி செய்கிறது? ஆண்டவர் மனம் மாறுவாரா? எனக்கு செய்வாரா? என்ன நடத்துவாரா? உதவி செய்வாரா? இந்த கேள்வி எல்லாம் ஓரமா வைத்துட்டு if you appeal to the judgment within God, தேவனிடத்தில் இருக்கிற நியாயத்தை கேட்பீங்கன்னா நிச்சயமா எல்லாவற்றுக்கும் என்ன செய்வாரு? முடிவை உண்டாக்குவார். நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாதான்? வீணாக போகாதான். நம்ம எல்லாம் நம்முடைய இடங்களில் எழும்பி நிற்போம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, நீங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களை பற்றி வைத்திருக்கிற நோக்கம், எதிர்பார்ப்பு மேன்மையானது. ஆண்டவரே, மனம் மாற நீர் மனிதன் அல்ல. ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தின் நிறைவில் அதை அறிந்து கொண்டார். ஆண்டவரே, எனவே சர்வ லோகத்தின் நியாயாதிபதியிடத்தில் நியாயம் கேட்டு நின்றார். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வுகளில் அநேக காரியங்களில் உம்முடைய நியாயம், உம்முடைய நடத்துதல் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீண்ட காலங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள்,
நீண்ட காலம் நடைபெறாத காரியங்கள் வாழ்க்கையில் உடையவர்கள் உண்டு ஆண்டவரே. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை நீர் தருவீர் என்று சொல்லியும் அதை காணாமல் நன்மையை எங்களுக்கு காண்பிப்பவன் யார் என்று சொல்லி வாழுகிறவர்கள் உண்டு ஆண்டவரே. இந்த மாலை வேளை நாங்கள் கேட்டது போல சர்வலோகத்தின் நியாயாதிபதி இடத்திலே சேர்ந்து தங்களிலே சீர்படுத்த வேண்டியதை சீர்படுத்தி தங்களில் செம்மையாக்க வேண்டியவைகளை செம்மையாக்கி நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற நல்ல வாழ்வை கண்டடைய சீக்கிரத்தில் அவருடைய சுக வாழ்வு துளிர்க்க ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன் என்று சொன்னீரேன். 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தையும் கிருபையும் உண்மையும் காப்பேன் என்று சொன்னீரேன். அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் ஒவ்வொருவருடைய காரியங்களிலும் நியாயத்தை செய்து எங்களுக்கு மறு உத்தரவு அருளி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீண்ட நாட்கள் காத்திருந்த இருதயத்தை இழைத்து போக பண்ணக்கூடியதாகவும் எலும்புகளை உருகி போக பண்ணக்கூடியதாய் காணப்பட்டாலும் விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சத்தை போலவும் ஜீவ ஊற்றை போலவும் இருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியே உம்முடைய மக்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை அவர்களுக்கு தர உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் வைக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையின் மேல் வைக்கப்பட்டு அவர்களை நடத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஒன்றிலும் குறைவற்றவர்களாக தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையிலே மாற சர்வலோகத்தின் நியாயாதிபதியாகிய நீர் அவர்களுக்கு நியாயத்தையும் இரக்கத்தையும் செய்வீராக ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஊழியம் செய்தவர்கள், இந்த காரியங்களிலே பங்கு பெற்றவர்கள், ஊழியங்களிலே உதவி செய்தவர்கள் எல்லாரையும் உடைய கண்களுக்கு முன்பாக வைக்கிறோம். அவர்கள் உடைய சமூகத்திலே பட்ட பாடுகள் பிரயாசங்களுக்கு முயற்சிகளுக்குரிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தந்தருளும். உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய நீடிய சாந்தம், பொறுமை உம்முடைய மக்களிடத்திலே விளங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஊந்த கட்டப்பட திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பமும் உமக்குள் வேர் கொள்ள ஆண்டவர் விசேஷித்த கிருபைகளினால் உம்முடைய ஜனங்களை நிறைவாக்கி நடத்துவீராக. உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையும் கிரியைகளும் ஒவ்வொரு மேலும் காணப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்திற்கு வேண்டிய நன்மை, ஆசீர்வாதம், நிறைவான அனுபவங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து தொடர்ந்து வெளிப்படட்டும். உம்முடைய திருக்கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து பராமரித்து நடத்தும். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சதா காலமும் ஜெயமும் எடுப்பேன், சதா காலமும் ஜெயமும் எடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மேல் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மேல் அன்பு கூர்ந்திடுவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சகல நாட்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருந்து சர்வலோகத்தின் நியாயாதிபதியுடைய நியாயம் நம்மிலே விளங்க நம் ஒவ்வொருவரையும் நடத்த நம்முடைய வாழ்க்கையில் சீக்கிரத்தில் சுகவாழ்வு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துளிர்க்க கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நம்மை நடத்தி நிறைவாக்கி ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆமென், ஆமென்.